அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டி தொடங்க உள்ள நிலையில் அங்கும் மருத்துவ குழுக்கள் தயார் நிலையில் உள்ளது. இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மதன் வழங்க கேட்கலாம். வணக்கம் மதன், சொல்லுங்கள். இன்று அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு தொடங்கவிருக்கும் நிலையில் மருத்துவ பரிசோதனைக்காக அங்கு மருத்துவ குழுக்கள் இருக்கின்றனர். காளைகள் மற்றும் மாடுபிடி வீரர்களுக்கான மருத்துவ பரிசோதனை தொடங்கிவிட்டதா? இது குறித்த விவரங்களை பதிவு செய்யுங்கள். நிச்சயமாக கனகதாரா, உலக புகழ்பெற்ற தமிழர்களின் வீரத்தை பறைசாற்றும் அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டிக்கான மாடுபிடி வீரர்கள் பரிசோதனை இன்று காலை 5:40 மணி அளவில் துவங்கியுள்ளது. ஏழு மருத்துவ குழுக்களும் 35 மருத்துவர்களும் 50 செவிலியர்களும் 10 மருத்துவ பணியாளர்களும் மாடுபிடி வீரர்கள் மருத்துவ பரிசோதனை மற்றும் சிகிச்சைக்காக பணிகளை மேற்கொள்ள உள்ளனர். மாடுபிடி வீரர்கள் காவல்துறையினர் தீவிர சோதனையின் பின்னரே மருத்துவ பரிசோதனைக்கு செல்ல அனுமதிக்கப்பட்டு வருகின்றனர். உலக புகழ்பெற்ற அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டி இன்று காலை 7 மணிக்கு துவங்க உள்ளது. ஜல்லிக்கட்டு போட்டியை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பச்சை கொடி அசைத்து துவக்கி வைத்துள்ளார். பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் மூர்த்தி, பிடிஆர் பாலியல் தியாகராஜன், மதுரை மாவட்ட ஆட்சியர் சங்கீதா, மாநகராட்சி ஆணையர் தினேஷ்குமார், மாநகராட்சி இந்திராணி பொன்வசல் உட்பட பலர் கலந்து கொள்ள உள்ள நிலையில் அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டியில் சுழற்சி முறை 500 மாடுபிடி வீரர்கள் ஜல்லிக்கட்டு போட்டியில் பங்கேற்க உள்ளனர். ஒவ்வொரு சுற்றுக்கும் 50க்கும் மேற்பட்ட மாடுபிடி வீரர்கள் பங்கேற்க உள்ளனர். மாடுபிடி வீரர்கள் போதைப் பொருட்கள் ஏதும் பையில் வைத்துள்ளார்களா, மதுபானம் அருந்தியுள்ளார்களா போன்ற காவல்துறையின் தீவிர சோதனை பின்னரே மருத்துவ பரிசோதனையில் மாடுபிடி வீரர்கள் அனுமதிக்கப்பட்டு வருகின்றனர். மாடுபிடி வீரர்கள் மருத்துவ பரிசோதனையில் மாடுபிடி வீரர்கள் 45 கிலோ மேல் எடை, மாடுபிடி வீரர்கள் உயரம், பிபி, பல்ஸ், இருதய துடிப்பு சீராக உள்ளதா, வீரர்களுக்கு தற்போது மீது அடிபட்டு உள்ளதா அல்லது வேறு காயங்கள் எதுவும் உள்ளதா, மது அருந்தி வந்தார்களா, மது அருந்தியால் ஆஸ்துமா மற்றும் இழப்பு நோய்கள் உள்ளதா, வேறு ஏதும் போதைப் பொருட்கள் பயன்படுத்தியுள்ளாரா என்று இந்த மருத்துவ பரிசோதனை தகுதி பெறும் மாடுபிடி வீரர்களுக்கு மட்டுமே ஜல்லிக்கட்டு போட்டியில் பங்கேற்கும் இறுதி தகுதி சான்றிதழான மருத்துவ தகுதி சான்றிதழ் வழங்கி அவருக்கு ஜல்லிக்கட்டு போட்டியில் பங்கேற்பதற்கான டிஷர்ட்களும் வழங்கப்பட்டு வருகிறது. ஜல்லிக்கட்டு போட்டிக்காக பாலாமேட்டில் உள்ள அரசு பள்ளியில் அலங்காநல்லூர் அரசு பள்ளியில் தற்காலிக மருத்துவமனையாக அமைக்கப்பட்டுள்ள நிலையில் அங்கு பணியாற்ற திருமங்கலம், முஸ்லம்பட்டி, அலங்காநல்லூர், பாலாமேடு அரசு ராஜாஜி மருத்துவமனை, மதுரை மாநகராட்சி மருத்துவ அதிகாரிகள், 35 மருத்துவர்கள், 50 செவிலியர்கள், 10 மருத்துவ பணியாளர்கள் மாடுபிடி வீரர்களுக்கான பரிசோதனை மற்றும் சிகிச்சைகளை மேற்கொண்டு வருகின்றனர். ஜல்லிக்கட்டு பங்கேற்கும் மாடுபிடி வீரர்களுக்கு போட்டியின் போது காயங்கள் எதுவும் ஏற்பட்டால் அவசர சிகிச்சை, தீவிர சிகிச்சை தக்க மருத்துவமனை மேற்கொள்ள ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது எனவும், இந்த வருடம் முதல் முறையாக கை கால் முறிந்தால் மாடுபிடி வீரர்களுக்கு மாவு கட்டு போடுவது, மொபைல் எக்ஸ்ரே போன்றவை தற்காலிக மருத்துவமனை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. ஏற்பாடுகள் செய்யப்பட்டதாக மருத்துவ அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். முதல் சுற்றில் பங்கேற்கும் 50 மாடுபிடி வீரர்களுக்கு மஞ்சள் நிற பணியாளர் வழங்கப்பட்டுள்ளது. மேலும் சுற்றின் அடிப்படையில் நீலம், ஊதா, பச்சை, பால் பச்சை, பிங்க் போன்ற கலர் பனியன்கள் மாடுபிடி வீரர்களுக்கு வழங்கப்பட உள்ளன. கனகதார், அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு இன்று காலை 7 மணிக்கு தொடங்கவிருக்கும் நிலையில் காளைகள் மற்றும் மாடுபிடி வீரர்களுக்கான மருத்துவ பரிசோதனை தொடங்கி இருக்கிறது. இது தொடர்பான விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி மதன்.